அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இவருக்கு காலம் தொட்டு இவருடைய குடும்ப செலவினங்களுக்காக வேண்டி உதவி செய்து கொண்டே வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்னவர்களுக்கு சொந்தக்காரர் இந்த சஹாபி. இப்போ ஆயிஷாவின் மீது அவதூறு பரப்பிய அந்த கூட்டத்துல இவர் ஒரு ஆளா இருந்தார். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உதவி செய்யறாங்களே அந்த மிஸ்தார் ரலியல்லாஹு ஒரு ஆளா இருந்தார். இதை கேள்விப்பட்டோன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கடுமையான கோபம் வந்துருச்சு. தன் மகளின் மீது அவதூறு பரப்பக்கூடிய கூட்டத்துல ஒரு ஆளா இருந்த உனக்கு இவ்வளவு நாளா நான் உதவி செய்துட்டு வந்தேன். ஆனா நீயும் அதுல ஒரு ஆளா இருக்குங்கிறத கேள்விப்பட்ட உடனே என்னால பொறுக்க முடியல. அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் மிஸ்தாஹுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியம் பண்ணேன். இனிமேல் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மிஸ்தாஹுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்யறேன். அப்போ மிஸ்தார் ரலியல்லாஹு அவர்கள் இல்ல என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் கோபத்துல என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என் மகனின் மீது அவதூறு பரப்பக்கூடிய கூட்டத்தில் நீ ஒருத்தனா இருக்கும்போது உனக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்? இனிமேல் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்பதாக கடுமையா சொல்லிடுறாங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி தந்தா, உங்களில் வசதி படித்தவர்கள், வலியவர்கள், உறவினர்கள், எளியவர்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் என்பதாக நீங்க சத்தியம் செய்யாதீங்க. அது வேற இது வேற. நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்த வேண்டாம் என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அப்போ ஒருவருக்கு உபகாரம் செய்வது இருக்குது, அது ஆக சிறந்த செயலாக இருக்கு. என்னதான் கோபங்கள் இருந்தாலும் உபகாரம் செய்து வந்த உபகாரத்தை நிறுத்திடக்கூடாது. செய்து வந்த உபகாரத்தை நிறுத்திடக்கூடாது. இன்னைக்கு பார்க்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களிடத்திலேயே தொண்டு தொட்டு தந்தை ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பார். என்ன செய்திருப்பாரு? தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக என்ன செஞ்சிருப்பாரு? தந்தை தொண்டு தொட்டு காலங்காலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பார். அரிசி கொடுக்கறது, பருப்பு கொடுக்கறது, துணி கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பார். அவர் மௌத்தாயிட்டாரா, அந்த செயலும் அப்படியே மௌத்தாகுது. தந்தை இறந்து விட்டால் அந்த பிள்ளைங்க எடுத்து செய்யறதுக்கு அவன் முன் வரல. தந்தை எவ்வளவு சிரமப்பட்டாலும் தன்னிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அந்த பிள்ளைங்க கைவிட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அதை அப்படியே நிறுத்திடுறாங்க. தந்தையினுடைய வஃபாத்துக்கு பின்னாடி அந்த பிள்ளைகள் அதை எடுத்து செய்யறது இல்லை. ஆனா எந்த அளவிற்கு நீங்கள் ஒருவருக்கு உபகாரம் செய்கின்றீர்களோ, அதிலும் குறிப்பாக உங்களுடன் இருக்கக்கூடிய ஏழை உறவினர்கள், ஏழைகள், அனாதைகள், வலியவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு உபகாரம் செய்யறீங்களோ அவ்வளவு அந்த உபகாரத்திற்கு பகரமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் உங்களுடைய கிருபையும் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள்.